சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சங்கர் அவர் டைரக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா பண்ணிருக்கு. இந்தியன் 2 ஓட 3 க்கு ஹைப் அதிகமா இருக்கு. சரி 2 ஓட 3 க்கு ஹைப் அதிகமா இருக்கு. சூப்பரா இருக்கு. 3 க்கு வந்து ஹைப் இருக்கு. கிளைமேக்ஸ் அட்டகாசம் சூப்பரா இருந்துச்சு. வெரி குட். சூப்பருங்க. வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3. ஓகே ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. டைரக்ஷன்ஸ் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருக்கு? அனி மியூசிக் ஏஆர் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரெக்டா ரீச் பண்ணிருக்காரு அவரு. காலையில பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி செம்மையா செலிப்ரேட் பண்ணுவோம். ப்ராடக்ட் சூப்பரா இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்க. இந்தியன் 3 வெயிட்டிங். தலைவா வேற மாதிரி. கமல் சூப்பர். தலைவர் சூப்பர். இந்தியன் தாதா எப்படி கலக்கினாரு? கலக்கல். பார்ட் 3 வேற இருக்கு. ஆனா மூவி எப்படி இருந்தது? ஆனா படம் எப்படி இருந்தது? சூப்பர் சார் சூப்பர். இந்தியன் 1 விட 2 பெஸ்டா இருந்ததா? சார் இந்தியன் 1 விட 2 டூ பெஸ்ட் தாத்தா கலக்குறாரு. படம் வந்து பயங்கரமா இருக்கு ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். 7 வருஷம் பார்த்ததுக்கு ஒருத்தான ஒரு படம். எல்லாருமே இந்தியனா இருந்தா கண்டிப்பா இந்தியன் 2 பார்க்கணும். இந்திய குடிமகனா பிறந்த எல்லாருமே இந்தியன் 2 பார்க்கணும். ஆமாம், அவங்களெல்லாம் பார்த்தது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. விவேக் சார், ஸோ மனோபாலா, மாரிமுத்து, நெடுமுடிவன், ஸோ அவங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தலைவன் எஸ்ஜே சூர்யாவுக்காக ரொம்ப இது பண்ணால் அவர் கேமியோ ரோல் மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. பட் ஆனால் லீடு கொடுத்துருக்காங்க. பார்ட் 3ல கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எப்படி புரியல? சித்தார்த் அவரு நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே படம் நல்லா இருக்கு. ஆனால் இதோட வந்து இந்தியன் 3 ட்ரெய்லர் காமிக்கிறாங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கு. பயங்கர மாசா இருக்கு. அதெல்லாம் கமல் அந்த யூத்தா வர மாதிரி, அது எப்படின்னா அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி கொண்டு வராங்க. அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏஐ மாதிரியே தெரியல. அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை அப்படிலாம் இல்லை. இந்தியன் 2 அதுக்குரியது இருக்கு. இந்தியன் 3 இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. நல்லா இருக்கு. சரி ஓகே. கமல் சார் அவரோட நடிப்பு எப்படி இருக்கு? கமல் எப்போ போல நல்லா அடிச்சிருக்காரு. லெஜண்ட் தான். ஸோ நல்லா அடிச்சிருக்காரு. சித்தார்த் எல்லாம் நல்லா அடிச்சிருக்காங்க. சங்கரோட டைரக்ஷன் சங்கர் எப்பயும் போல லெஜண்ட் தானே. கிளைமேக்ஸ் பெஸ்டா இல்ல அதோட கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல, டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா 3 கொண்டு வரனால இப்படி கட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஓகே. 3 க்கு வெயிட்டிங் தான். 3 ட்ரெய்லர் நல்லா இருக்கு. பயங்கரமா ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நைட்டு தான் தூங்காமல் வந்து பார்த்தோம் ப்ரோ. ஆனால் படத்தில் வந்தோடனே தூக்கம் வந்துச்சு. என்ன பண்ணுறது ப்ரோ? நைட்லாம் தூங்கலை. கமல் சார் படம் பார்க்கலான்ட்டு ஆசையாக வந்தோம். பார்த்தா தேட்டரில் வந்தோடனே தூக்கம் வந்துச்சு. என்ன ப்ரோ பண்ணுறது? டைரக்ஷன் வைஸா எப்படி? நல்லா சங்கர் ப்ரோ சொல்லுவா ப்ரோ. வேணும் நல்லா எப்பயும் பண்ணுறது தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான் ப்ரோ. அந்த லேகில் தான் லைட்டாக தூக்கம் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ப்ரோ. மற்றதெல்லாம் நான் நம்ம இந்தியன் 2 படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வர்றேன். ஆமாம், மக்கள் நீங்கள்லாம் கேட்குறீங்க. ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படம். ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அப்படி ஒரு ட்விஸ்ட்டு. அப்போ என்ன இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆகுது, அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கையாண்டிருக்கக்கூடிய அந்த கதைக்களம் வந்து ஒரு ரொம்ப புதுசாக இருக்குது. நான் என்ஜாய் பண்ணேன். ஆமாம், கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சங்கர் சார் பண்ணால ஒரு பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும். பார்ட் 1 வந்து பயங்கர ஹிட். பார்ட் 2 வந்து இத்தனை வருஷம் கழிச்சு வருது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எப்படி? இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது தான். கிட்டத்தட்ட 6 வருஷம் எப்போன்னு உட்காந்துருந்தோம்ல. ஆமாம், அதை வந்து அந்த இந்தியன்லேருந்து ஒரு 6 மடங்கு அதிகமாக வந்து இந்த மக்களை ரசிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வர நிறைய படங்கள் வந்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுது. இந்த படம் வந்து ஊழல் லஞ்சம் பற்றி அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது இந்த படம். நீங்கள் கேட்குற கேள்வி நல்லா இருக்குது. அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் நல்லா இருக்குது. அதாவது இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தால் எப்படி இருக்கும்? இந்திய அளவில் உலக அளவில் வந்து எல்லா நாடுகளையும் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கும்போது, இப்போ இந்தியன் அந்த மாதிரி ஒரு ஆள் ரிட்டர்ன் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குல்ல. அது நம்ம தேட்டரில் இருக்கும்போதே நமக்கு தோணுது. எப்படா வருவார்னா அப்படி அவர் வரும்போது ஆஹா நமக்கான ஒரு ஆள் வந்துட்டாரா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு நம்மளை வந்து சீட்டை விட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் எந்திக்க வைக்கும். ஆகா இவர் தான் நம்ம தேடிட்டு இருந்த ஆள். அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குற இந்த படம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம சின்ன கலைவாணர் அண்ணன் விவேக் அண்ணன், மனோபால் அண்ணன், இவங்கெல்லாம் நம்மளை விட்டு மறைந்து விட்டார்கள் அப்படின்ற அந்த எண்ணம்லாம் போச்சு. நம்ம கூட தான் இருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக இன்னும் பல ஆண்டுகள் மக்கள் மத்தியில் அண்ணன் விவேக் அண்ணனும் மனோபால் அண்ணனையும் வாழ வச்சுருக்காரு இயக்குனர் சங்கர் அவர்கள்.
அதனால் சங்கர் சாருக்கு இந்த இடத்துல மீண்டும் ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். எனக்கு வந்து வாவ் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எப்படி ஒரு மனுஷனால் 28 வருஷத்துக்கு அப்புறம் அதே இம்பேக்ட் அதே மாஸ் அதை வந்து இன்னும் ட்ரிபிள் த மடங்கு கொடுக்க முடியும்னு ஒரு என்ன சொல்ற எக்ஸைட்மெண்ட் இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. பயங்கர என்ஜாய் பண்ணார். ஏன்னா இதே இந்தியன் 1 ரிலீஸ் ஆகும்போது மதுரையில் ஒரு தேட்டரில் ஒரு ஃபேனாக எந்த லெவலுக்கு வந்து பிஸ்கெட்டெல்லாம் கிழிச்சு போட்டு எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாரோ அதை விட ட்ரிபிள் தான் மடங்கா இன்னைக்கு வந்து 2 ஷோ அவரே எடுத்து செலிப்ரேட் பண்ணான்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இவரோட ஃபேன்பா இவரோட இன்ஸ்பிரேஷன் பான்னு நிறைய பேர் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபேன்ஸ் நான் இவரோட ஃபேனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பட் எப்படி ஒரு மனுஷனால தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக ஒருத்தருக்கு மட்டுமே ஃபேனாக இருந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் அந்த விஷயத்தை நான் அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. படத்துக்கு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லையே. ஏன்னா இந்தியன் 1க்கு அப்போ இருந்த டாப் ரஹ்மான் சார் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ஒரு இந்த ஜென் கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ அனிருத் சார் ரொம்ப பிடிக்குது. இப்போ ரஹ்மான் சாராக இருக்கட்டும் இளையராஜா இருக்கட்டும் எல்லாரும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு அனிருத் சார் ரொம்ப பிடிக்கனால அவரை வச்சு பண்ணிக்க. ஆனால் ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணலன்னு யார் சொன்னாங்க? அவரோட இந்தியன் 1 தீம் மியூசிக் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அதுக்கு தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அனிருத் கொடுத்துருக்காரு தவிர அந்த தீம் மியூசிக்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அறுவை காமெடி நிறைய இருக்குது. நிறைய தம்பி ராமையா எல்லாம் வச்சு அறுவை காமெடி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிற ரொம்ப முக்கியமான சீன் அம்மாவை ஒய்ஃபை போலீஸ் பிடிக்க வந்திருக்காரு. தம்பி ராமையா அம்மா பொண்ணுக்கிட்டே சொல்கிறாரு, என்னம்மா நான் உன்னை பொண்ணு தான் பிடிச்சி கொடுத்துருப்பான், என்னம்மா நான் உனக்காக 50 வகை சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு, நான் உனக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணலான்னு இருந்தேன், அதெல்லாம் சொல்கிற டைமே கிடையாது. யூனோ. ஸோ அப்போ இன்னொரு பெரிய கோல்டு பேலஸ் ஒரு நார்த் இந்தியாவில் வச்சுருப்பான். இவங்க அங்கே போயிடுறாரு. பயோமெட்ரிக் இல்லாமல் நீங்கள் அங்கே உள்ளே போக முடியாது. அந்த கோல்டு உலகத்தில் இருக்கிற எல்லா கோல்டுலேயும் அவன் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருப்பான். அவனை இவர் போய் கொல்றாரு. நீங்கள் மர்மக்கலையே தெரியும் தவிர நீங்கள் யூ cannot enter ஆல் தி பயோமெட்ரிக் இது. இவர் போய் அவனோட குத்துனடனே அவன் குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இன்னும் கடைசியில் 4 ரவுடிஸ் அடிக்கிறாரு. அவங்களெல்லாம் குதிரை மாதிரி ஓடினாரு. ஏதோ புக்கில் படிச்சுட்டு அஸ்வபிந்து கமல் சொல்கிறார். அஸ்வபிந்து வந்துட்டு ஹார்ஸ் செமன். அது 4 ரவுடி அடிச்சுட்டு அவங்க எல்லாம் குதிரை மாதிரி ஓடுறாங்களா? என்ன லாஜிக் என்ற இல்லை ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு அதுவும் இல்லை. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஒரு 6 years 7 years கிட்ட அந்த ஐப் வச்சோம்ல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் இல்லை. ஏன்னா இந்தியன் 3க்கு எடுத்து வச்சுட்டு ஒரு இந்தியன் 2ல் ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க ஸ்டோரி. மற்றபடி அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, வாட்சபிள் ஃபிலிம் தான். சொன்னாங்க இந்தியன் 2 பார்க்கலன்னா தப்பு இல்லை, இந்தியன் 3 டேரெக்டாக போய் பாருங்க அப்படின்னு. இல்லை ஆமாம் இந்தியன் 3 ஏன்னா அதில் கிட்டத்தட்ட செம்மையாக இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 minutes தான் ட்ரெய்லர் இது பண்ணாங்க. பட் சூப்பராக இருந்தது இந்தியன் 3 ட்ரெய்லர். அண்ட் தென் டியூவல் ரோல் 18th century நடக்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு பார்ட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் 2ல் அந்த ஸ்டோரிலாம் ப்ரீஃபாக இது பண்ணிவிட்டு இந்தியன் 3 மியூசிக் கூட அனிருத்தோட மியூசிக் அவ்வளோவாலாம் படத்தில் இதுல 2 பாட்டு தான். கதரல்ஸும் கம்பேக் இந்தியனும் மட்டும்தான். நீலோர்பமும் கட் பண்ணிட்டாங்க போடல. அண்ட் தென் பாரா வந்து சூப்பராக இருந்தது. பட் அந்த பாட்டை வந்து இந்தியன் 3க்கு வச்சுட்டாங்க. ஸோ அனிருத்தோட மியூசிக் அவ்வளோவா இது பண்ணல. ஏஆர்ஆர் பிஜிஎம் நம்ம இந்தியன் 1ல் வரும் இல்லைங்களா, அந்த பிஜிஎம்லாம் நடுவில் அதெல்லாம் கொஞ்சம் அம்மிங்லாம் வருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அனிருத் மியூசிக் அவ்வளோவா இதுவாச்சுன்னா இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எல்லா டிவிலையும் சொன்னது தான். நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. அதே டைலாக் தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். 90 கிட்ஸுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்க இந்த இந்தியன் 2. ஏன்னா நான் 90 கிட்ஸு 1996 வந்த படம். ஸோ அப்போ நம்ம டிவியில் உட்காந்து பார்த்துருப்போம். இப்போ தேட்டரில் உட்காந்து பார்க்க அந்த ஒரு பிரம்மாண்டத்தில் இப்போ உள்ள அப்டேட்டில் அந்த கேமராலேருந்து ஒவ்வொரு அந்த சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரு பிரம்மாண்டமான வேறு ஒரு மூவி பார்த்துருக்கு. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் என்ன விவேக் சாரை அப்போது காமிச்சாங்க இன்னும் காணோம், பாபி சிம்மா அப்போது காமிச்சாங்க இன்னும் காணோம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் எல்லாருக்கான ஒவ்வொரு ரோலையும் கரெக்டாக உள்ளே வச்சுருக்காங்க. கமல் சாராக இருக்கட்டும், கமல் சாரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. சித்தார்த்தனை ஒரு இடத்துல சூப்பராக ஒரு சென்டிமெண்ட்டு அவங்க அம்மா இறந்து போகிற மாதிரி அதில் ஒரு செமையான ஒரு சென்டிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வேறு லெவலில் போச்சு. அனிருத்தனை மியூசிக் சொல்லவே தேவையில்லை. ஸோ அப்படி ஒன்றுனா நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இமான் அண்ணாச்சி வந்திருந்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தவங்களாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூட பண்ணியிருக்காரு. அவர் பேர் எனக்கு என்னன்னு சரியாக தெரியல. ஸோ வேறு லெவல். நாட்டை திருத்தணும்னு நினைக்க வேணாம், நம்ம வீட்டை திருத்துங்க, நாடு சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்தியன் 3க்கு வெயிட்டிங். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ.
ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்தியன் 1ஓட மியூசிக்கும் இதில் வரும், இந்தியன் 2ஓட மியூசிக் வரும். ரெண்டு சேர்ந்து பார்க்கும்போது செம்ம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வரலாறு ஒன்று வரப்போகுது, அது இந்தியன் 3. ஸோ அதோட ட்ரெய்லரை லாஸ்ட்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா செம்ம கூஸ்பம்ஸ் வேறு லெவல் வெயிட்டிங்கில் இருக்கும். அடுத்ததுக்கு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவரை மிஸ் பண்ண ஒரு ஃபீலே இல்லை. சேம் அவரை மாதிரியே ஒரு பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அழகாக ஃபீச்சர்ஸ் பண்ணி அவரோட ஃபேஸ் அப்படியே கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்கு. 2K கிட்ஸ், அதாவது இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சங்கர் சார் ஆடியோ லான்ச்லேயும் ப்ரெஸ் மீட்டில் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஸ்பாயிலர் படாமல் சொல்ல முடியுமா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து கேரக்டருக்கு பதிலாக இந்த ஒரு அனிமேட்டட் அந்த இது மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அது வந்து அந்த பிடிக்கும். அந்த கிராஃபிக்ஸ் பார்க்குற மாதிரியும் எனக்கு இருக்க இந்த குழந்தைங்களும் இந்த படத்தில் அட்ராக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர் வரும், அது அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால 2K கிட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். படம் ஒன் டைம் வாட்சபிள், ஒன் டைம் பார்க்கலாம். பட் நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபே பரவாயில்ல, ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஓரளவுக்கு போச்சு. செகண்ட் ஹாஃபில் தூக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் டல்லாக இருந்தது. ஒரு ஃபைட் சீன் ஒன்று சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து ஒரு என்னது மோனோ பைக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சக்கரத்தில் ஓட்டுறது. ஆமாம், அதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஓட்டிக்கிட்டே இருக்காரு. எங்கெங்கேயோ போகிறாரு, மெட்ரோ போகிறாரு, கீழே வராரு, அங்கே வராரு, இங்கே வராருன்னு காமிக்கிறாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அது நிறைய கனெக்ட் ஆகவே இல்லை. சென்டிமெண்டல் சீன் கனெக்ட் ஆகலை, சித்தார்த்தோட போர்ஷன்ஸ் கனெக்ட் ஆகலை. பட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங். எப்பயுமே அவர் வந்து ஒரு இந்த பிரம்மாண்டம் அப்படிம்பாங்கல்ல, ஒரு கிராண்டியர் காம்பார்ல, இது வந்து பாட்டில் மட்டும்தான் பிரம்மாண்டம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஒரு 1000 டான்சர்ஸு, ஒரு 2000 ஆக்டர்ஸ், அந்த மாதிரி பாட்டில் மட்டும்தான் இருந்ததே தவிர படத்தில் பிரம்மாண்டம் இருந்த மாதிரி தெரியல. விவேக் சார் அவங்களோட ஏஐ எப்படி சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அது ஏஐ மாதிரியே தெரியல. நடுவில் ஒரு சில சீன் எதுவும் ஆச்சு. நெடுமுனி வேணு கூட அவரு கூட ஏஐ பண்ணியிருக்காங்க. மனோபாலாக் பண்ணல, விவேக் சாருக்கு பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில சீனில் தெரிஞ்சுது. பட் பக்காவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் சினிமா ஆர்டிஸ்ட் பதில் ஏஐ கூட பண்ணலான்னு சுத்தமாக தெரியல. அப்படியே லேக் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு அன்னியனில் பார்த்த மாதிரி கூட ட்ராவல் ஆகிட்டே இது பண்ணுவார். அதே மாதிரி தான் பிரகாஷ் ராஜ் சார் கூட ட்ராவல் ஆகிட்டு ஒரு ஆஃபீஸர் மாதிரி வருவார்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வராருல. படத்தில் லேக்னா இல்லை, என்ன கேட்டால் இந்தியன் 2வும் கல்கியும் நான் கம்பேர் பண்ணால் ரெண்டும் சேம் தான் சொல்லுவேன். ஏன்னா கல்கிலையும் நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் பல்ஸ் பிடிச்சிட்டு கிளைமேக்ஸில் இது பண்ணுவாங்க. சேம் லைக் தட். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எல்லாத்தையும் ப்ரீஃப் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் கமல் சார் போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஃபுல்லாக வருது. கிளைமேக்ஸில் சரியான ட்விஸ்ட்டு. இந்தியன் 3க்கு லீடு கொடுக்குறாங்க. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.